இந்த வேளை நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்மை படைத்த அந்த தேவாதி தேவனை இந்த நேரத்தில் நம்ம ஆராதிப்போம். ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. புதிய நாளுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளின் புதிய கிருபைகளுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய கிருபைகளினால் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை வழிநடத்த போகிறீர். உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நேற்றைய தினம் முழுவதுமாய் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருக்க போவதற்காக உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றது பலியையோ பொருளையோ பணத்தையோ அல்ல. அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஸோ அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். நம்ம இந்த கண்களை திறந்து இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்துருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் மூடிய கண்களுக்கு உள்ளதான் ஆண்டவரை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பானவரை கூப்பிடுங்க. என் இயேசுவேன்னு சொல்லுங்க, என் ஆயனேன்னு சொல்லுங்க, என் மீட்பரையும் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஸ்துதிக்கிறேன் 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 உள்ளார்ந்த விதமாக ஆண்டவரே உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் உள்ளத்துல சொல்லிக்கொண்டே இருந்து இதோ இந்த பாடல் வரிகள் வரும்பொழுது உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் கொடுத்த 2 கரங்கள், அவருக்காக இந்த கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாட்டை நம்ம பாடுவோமா? ஆமென். ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தருணத்துல நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டு ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கையை விட்டுருக்கிறேனே. ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவரே, இந்த துதி ஆராதனை வேளையில நான் சொல்றேன் தகப்பனே, நான் உங்களை மட்டுமே நம்புறேன் ஆண்டவரே. இந்த உலக மனிதர்களை அல்ல சுவாமி, இந்த உலக சூழ்நிலையை அல்ல ஆண்டவரே, உண்மையே நான் நம்புகிறேன்னு சொல்லி தொடர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். விடுவித்தீரே உம்மை பூதித்தீரவே
உன்னை படைத்தவரை மறவாதேன்னு சொல்லியிருக்காரு. இளமை பருவத்தில் அவரை நினைவு கூற சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே இப்போ இளமை பருவத்தில் இருக்கிறீங்க. எத்தனையோ விஷயங்களை நம்ம நினைவு கூர்ந்திருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் நம்ம படைத்தவரை நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறோமா? நம்மளை பாதுகாத்தவரை நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறோமா? நம்மளை பராமரித்தவரை நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறோமா? இந்த வேளையில் நம்ம நினைச்சு பார்க்கலாம். அவரை தொடர்ந்து நம்ம இந்த வேளையில் அவரை நம்ம ஸ்துதிக்கலாம். ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறங்க பிரியமானவர்களே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு உம்மை நான் ஸ்துதிக்கிறேன்ப்பா. முழு பலத்தோடு உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய முழு ஆத்துமத்தோடு உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ நேரங்கள் உம்மை ஸ்துதிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆண்டவரே. அந்த நேரத்தில் நான் அமைதியா இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை படைத்தவர் என்னை தேடி வந்த பொழுது நான் அமைதியா இருந்திருக்கிறேன் தகப்பனே. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஸ்துதிக்கிறேன் ஸ்துதிக்கிறேன் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஸ்துதி பலிகளை கேட்டு இதோ அவர் மகிழ்ச்சியா இந்த இடத்துல இருக்கிறாரு. இதோ விண்ணகத்தில் உள்ள அந்த தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் விடாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை உள்ளார்ந்த விதமாக இந்த வேளையில நீங்க ஆராதிக்கீங்க. இதோ இந்த நேரத்துல நீங்க யோபு உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க பிரியமானவர்களே. இதோ பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், யோபு ஒரு நேர்மையாளராக இருந்தாரு. அதனால ஆண்டவர் அவருக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்தாரு. நான் சொல்ற இந்த பைபிளுடைய இந்த செய்தியை நீங்க கண்ணை மூடி நீங்க தியானிச்சு பாருங்க பிரியமானவர்களே. யோபு நேர்மையாளராக இருந்தாரு. அதனால கடவுள் அவரை ஆசீர்வதிச்சு அவருக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்தாரு. உங்களை மாதிரி என்ன மாதிரி கொடுத்தாரு. நிறைய கால்நடைகளை கொடுத்தாரு, நிறைய உறவினர்களை கொடுத்தாரு, அவருக்கு நிறைய மகன்களை கொடுத்தாரு, நிறைய சொத்துக்களை கொடுத்தாரு. ஆனால் ஒரு நாள் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு. ஆனா அந்த நேரத்தில் கூட யோபு என் ஆண்டவர் கொடுத்தார், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்னு சொன்னாரே. அவர் மீது அவ்வளவு விசுவாசம் உள்ளவராக இருந்தாரு யோபு. இந்த வேளையில நீங்க நினைச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை அவர் நம்ம கிட்ட இருந்து எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி ஆண்டவரை நம்ம பேசி இருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி பேசி இருப்போம், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம எப்படி பேசி இருப்போம், அதெல்லாம் இந்த வேளையில நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்ச ஒவ்வொரு நன்மையை நான் நினைச்சு பார்க்குறப்பா, நன்றி செலுத்துங்க. உம்மை போல எனக்கு யார் ஆண்டவரே இருக்காங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுங்க. எனக்கு நன்மை செய்கிறவர் நீந்தான்னு சொல்லுங்க. எல் ஷடாயானவரையுமே நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் வல்லவரையுமே நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை காண்பவரையுமே ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை காப்பவரையுமே ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணி போல என்னை காப்பவரையுமே ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உடைய தோற்பையில் நீ சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக எவ்வளவு காரியங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த வேளையில் அதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை சுவாமி. இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனை வேளையில நீங்க அதை எனக்கு உணர்த்தி இருக்கீங்கன்னு சொல்லி, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரேன்னு அவரை நோக்கி இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்த
கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யெஷுவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யெஷுவா ஆராதிக்கலாமா? கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. இதோ நம்ம கலங்கி இருந்த ஒவ்வொரு நேரத்தை இந்த வேளையில நாங்க நினைச்சு பார்க்கலாமா? இதோ நம்மளுடைய குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், இதோ நம்முடைய நண்பர்கள் மத்தியில நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், இதோ நம்மளுடைய படிப்பின் காரியங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி சால்வ் ஆச்சுன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு நாளாவது எப்படி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்களா? ஆண்டவரே, நீங்க தான் அதுக்கு சொல்யூஷனா இருந்தீங்க. ஆமென்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா இந்த நேரத்துல? ஆமா ஆண்டவரே, இதோ நான் கலங்கினீங்க இந்த நேரத்துல என்னோட கண்ணீரை தொடச்சிங்களே, உங்களை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லலாமா? இதோ காலமெல்லாம் என்ன கண்மணி போல நீங்க காத்தீங்களே, உங்களை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க பிரியமானவர்களே. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைத்தவரே ஸ்துதிக்கிறோம், என்னை கரம் பிடித்து காத்தவரே ஸ்துதிக்கிறோம், என் கால் கல்லில் மோதாதபடி என்னை பாதுகாத்தவரே ஸ்துதிக்கிறோம், என்னை பராமரித்தவரே ஸ்துதிக்கிறோம், எல்லோரும் என்னை கைவிட்ட போது என்னை தேற்றியவரே ஸ்துதிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல பைபிள்ல நம்ம ஒரு இன்சிடென்ட்டை இந்த வேளையில நம்ம நினைவு கூறலாம். இதோ ஆண்டவர் கூட இதோ மார்த்தாளும் மரியாளும் இருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த இன்சிடென்ட்டை வந்து கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு கண்களை மூடி அந்த இன்சிடென்ட்டை நீங்க தியானிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நீங்க மார்த்தாவா இருக்கிறீங்களா, நீங்க மரியாவா இருக்கிறீங்களான்னு இந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இதோ மார்த்தாள் என்ன செய்தாள் என்றால், எல்லா காரியங்களை குறித்து கவலையோடு இருந்தா. எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிஸியான ஒரு லைஃப் தான் அவளோட லைஃப். நம்மள மாதிரி தான் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பிஸியான ஒரு லைஃப், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காத ஒரு லைஃப், நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கங்கிறது கேட்காத ஒரு லைஃப், நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா நம்ம டீச்சர்ஸ் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ அட்வைஸஸையோ கேட்காம பிஸியாக இருக்கிற அந்த லைஃப், அதுதான் மார்த்தாளோட லைஃபாக இருந்தது பிரியமானவர்களே. அதே நேரத்தில் மரியாளை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்திலிருந்து எந்திரிக்காமல் இருந்தாங்க. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு உள்ளார்ந்து அவரை ஸ்துதித்து கொண்டு ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தாலாம், ஆண்டவரையே அவர் பற்றி கொண்டிருந்தாலாம். பிரியமானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்க, மார்த்தாவா இருக்கிறீங்களா மரியாவா இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் நான் மார்த்தாளாக இருந்தேன் சுவாமி,
பல காரியங்களை குறித்து நான் கவலையா இருந்தேன் ஆண்டவரே. உம்மை ஸ்துதிப்பதற்கு எனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைத்து உம்மை ஸ்துதிக்காமல் நான் இருந்தேன் தகப்பனே. நீர் எனக்கு செய்த நன்மையான காரியங்களை நான் எடுத்துரைக்காம நான் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை நினைச்சு இந்த வேளையில அப்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னுடைய வாய்களை திறந்துமே நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஸ்துதிங்க பிரியமானவர்களே, நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. என் மீட்பராய் நீர் இருக்கிறீர்னு சொல்லுங்க. உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. இதோ விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உம்மை ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்காக நீர் விண்ணகம் விட்டு இந்த மண்ணில இறங்கி வந்தீரே உம்மை ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஸ்துதிங்க பிரியமானவர்களே. தொடர்ந்து இந்த வேளையில நம்ம ஆண்டவரை ஸ்துதிப்போம். இதோ நம்ம மார்த்தாளை போல அல்லாமல் இதோ மரியாளை போல நல்ல பங்கை நம்ம இந்த நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா? நல்ல பங்கு எது பிரியமானவர்களே? இந்த உலக வாழ்க்கையா, இல்லை இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸி லைஃபா? இல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்காக இரு கரம் விரைத்து இதயத்தை திறந்தவராக இருக்கின்ற இவர்தான் நம்முடைய பங்கு. எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் பங்கா தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே நீரே என்னுடைய பங்கா இருக்கிறீர் சுவாமின்னு நீங்க சொல்லலாமா? உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே என்னுடைய பங்கா இருப்பதற்காக உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. மார்த்தாளை போல அல்லாமல் நான் மரியாளை போல உம்மையே சேவிப்பேனே, உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நான் எடுத்துரைப்பேன்னு சொல்லி உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் நான் எடுத்துரைப்பேன்னு சொல்லி ஸ்துதிங்க. தொடர்ந்து இந்த பாடலின் வழியாக ஆண்டவரே நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய நல்ல பங்கு. இன்னைக்கு நான் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன், இன்னைக்கு நான் உங்களை பற்றி கொண்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லி இந்த பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். என் நினைவுகள் எங்கும் போனாலும் நினைவிருக்கும் பிரசன்னமே. என் நினைவுகள் எங்கும் போனாலும் நினைவிருக்கும் பிரசன்னமே. நான் போகையிலும் வருகையில் இயேசு துணையாயிருக்கிறீர். நான் சொன்னாலும் மனம் தளர்ந்தாலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். போகையிலும் வருகையில் இயேசு துணையாயிருக்கிறீர். நான் சொன்னாலும் மனம் தளர்ந்தாலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. தொடர்ந்து நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? ஆண்டவரே நீரே என் பங்கு, நீரே என் பங்காளராக இருக்கிறீர் சுவாமி. இனிமே எனக்கு உற்ற துணை நீர் தான் ஆண்டவரே. என்னுடைய நண்பன் நீங்க தான் சுவாமி. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க முன்னாடி வந்து உட்காருவேன். என்னுடைய நீ நல்ல பங்காக நீரே இருக்கிறீர்னு தொடர்ந்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள சொல்லி அவரை ஸ்துதிச்சு கொண்டே இருங்க. என் உறவுகள் என்றென்னை மறந்தாலும் நிரந்தரமேயும் பிரசன்னமே. உறவுகள் என்றென்னை மறந்தாலும் நிரந்தரமேயும் பிரசன்னமே. தாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசு துணையாயிருக்கிறீர். என் தனிமையிலும் பெருமையில் உம் வார்த்தையால் என்னை சேர்ந்து பாலாம். தாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும்
உலகத்தை ஜெயித்தவர், என் நடுவில் இருப்பவர், நீ சர்வ வல்லவர், எனக்காயிருப்பவர், நீ நம்பத்தக்கவர், எனக்குள் இருப்பவர், நீ உலகத்தை ஜெயித்தவர், என் பட்சமாயிருப்பவர், நீ மிகவும் பெரியவர், என் நடுவினில் இருப்பவர், நீ சர்வ வல்லவர், எனக்காயிருப்பவர், நீ நம்பத்தக்கவர். நிச்சயராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நிச்சயராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீ என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீ என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. ஸ்துதிக்கிறோம். அப்படியே இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் நம்ம மத்தியில் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு பிரியமானவர்களே. அதை நம்ம இந்த நேரத்தில் உணரணும். கண்களை மூடியவர்களாக ஆவியானவரை இந்த வேளையில் நம்ம வரவேற்போமா? இதோ அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில் அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் பயந்து கொண்டு அந்த மேல் வீட்டு அறையில் அடைக்கப்பட்டு இருந்தார்களே, அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு அறைக்குள்ளதான் இருக்கோம். எல்லாருமே ஒருவித பயத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்மளுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை நினைத்து பயம், நம்மளுடைய ஃபியூச்சரை நினைச்சு பயம், நம்மளுடைய படிப்பின் காரியங்களை நினைச்சு பயம், மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயம். இந்த மாதிரி பலவிதமான பயங்களோடு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து எல்லா பயங்களையும் எடுத்து போட போகிறாரு. நம்ம வாய்களை திறந்து ஆவியானவரை நம்ம ஸ்துதிப்போமா? ஸ்துதிக்கிறோம் ஆவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆவியானவரே. என்னை படைத்தவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆவியானவரே. அன்று நீர் திரளின் மீது அசைவாடின ஆவியானவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். அன்று மேல் வீட்டு அறையில் அசைவாடின ஆவியானவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரையும் பன்மொழி பேச வைத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். நெருப்பு நாவாக இறங்கி வந்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இதோ வெண்ணாடை தரித்தவராய் இதோ நம்ம மத்தியில விண்ணகம் விட்டு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறாரு. இதோ அந்த குதிரைகளோடு கூட ஒரு வீரராக நம்ம மத்தியில் இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நீங்க கண்களை திறக்க வேண்டாம், அப்படியே கண்களை மூடி நீங்க ஆவியானவரை ஸ்துதிச்சு கொண்டே இருங்க. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஓ ஷபதரி ஹுதுரு ஷபஹதரஹதர ஷப ஹோபதரஹதர ஷபதரி ஷிதிதி ஹதர ஹோபதரஹதர ஷபதரஹதர ஷப. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து இந்த பாடலின் வழியாக இதோ நம்மளுடைய தலையை உயர்த்துபவர் அவர். நம்மளுடைய தலை தாழ்ந்து போக என்னைக்குமே அவர் விடமாட்டாரு. என் தலையை உயர்த்துபவரே என்று சொல்லி இந்த பாடலை நம்ம அவருக்காக பாடலாமா? உன் தலையை உயர்த்துவார், உன்னை நிலை நிறுத்திடுவார், உன் தடைகளை தகர்த்திடுவார், உனக்கு முன்னே நடந்திடுவார். புது இரக்கங்கள் புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வார். புது இரக்கங்கள் புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வார். வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்
வாய்கள் அல்ல. நம்ம எத்தனையோ பேர் நம்மளை இன்சல்ட் பண்ணிருக்கலாம், எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ்ல இதோ நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு உங்களை எவ்வளவு பேர் பிளேம் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். யார் உன்னை தாட்டினாலும், எத்தனை பேர் உன்னை கீழே பேசினாலும், இன்னைக்கு நான் உன்னை உயர்த்த போறேன். எனக்காக நீ உன்னுடைய வாய்களை திறந்து ஸ்துதி, எனக்காக நீ உன்னுடைய கரங்களை தட்டி ஸ்துதின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்துல ஆவியானவர் உங்க உள்ளத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த பாடலின் வழியாக ஆவியானவரை நம்ம ஸ்துதிப்போமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராய் இரட்டிப்பாக உன்னை உயர்த்திடுவார். இதுவரை உன்னை நடத்தின இயேசு இனியும் உன்னை மறப்பதில்லை. இதுவரை உன்னை நடத்தின இயேசு இனியும் உன்னை மறப்பதில்லை. உன்னை மகிமைப்படுத்துவார், நீதி வெட்கப்படுத்த போவதில்லை. உன்னை மகிழ்ச்சியாக்குவார், நீ தலை குனிந்து போவதில்லை. உன்னை மகிமைப்படுத்துவார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை மகிழ்ச்சியாக்குவார், நீ தலை குனிந்து போவதில்லை. நீ தலை குனிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்துல தொடர்ந்து ஆவியானவரை நம்ம ஸ்துதிச்சு கொண்டே இருக்கலாமா? வாய்களை திறந்து ஸ்துதிங்க. ஸ்துதிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்துதிக்கிறோம் அப்பா. இதோ என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, ஒவ்வொரு நாளும் என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் செய்கின்ற காரியத்துல எனக்கு நீங்க உயர்வை தர்றீங்களே, உம்மை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறீரே, உம்மை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறீரே, உம்மை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் தோல்வியை கண்டு விடாமல் இதோ எனக்கு நீ வெற்றியை கொடுக்கிறீரே, உம்மை ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. இதோ என்னுடைய கால் கல்லின் மோதாத படிக்கு உம்முடைய கரத்தினால் என்னை தாங்குறீங்களே, உம்மை ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு நேரத்திலும் இதோ காற்றாக நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்ற அதே ஆவியானவர் இதோ ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம அவரை இந்த உள்ளத்துல ஸ்துதிச்சு கொண்டே இருக்கலாமா? ஆமென்.